தற்போது ரயில்வே டிஜிபியாக இருக்கும் வன்னிய பெருமாள் IPS காவல்துறையில் பல அங்கங்களில் திறம்பட பணியாற்றியவர் இன்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ஆன்மீகத்துறை, கல்வித்துறையில் ஆற்றி வரும் பணிகள் பலருக்கு தெரியாது. அவரது பிறந்த ஊருக்கு அருகே இருக்கும் புன்னையாபுரம் எனும் கிராமத்தில் தனது பாலிய நண்பர்கள் பலருடன் சேர்ந்து தற்போது பிரபலமாக உள்ள பொதிகை ஈஸ்வரர் திருக்கோவில் என்கிற சிவன் ஆலயத்தை கட்டி அதில் நித்திய பூஜைகளையும் அன்னதானத்தையும் நடத்தி வருகிறார். இதில் குறிப்பிடத்தக்கது, அந்த திருப்பணி குழுவில் 2 கிறிஸ்தவர்கள், 1 முஸ்லிம் அன்பர்கள் உள்ளனர். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அனைவரும் அடங்கிய குழு அது. இங்கு எந்த ஜாதியை சேர்ந்தவரானாலும் கோயிலில் மேலே ஏறி சென்று சிவலிங்கத்துக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். இங்கு ஒரு ஆன்மீக லைப்ரரியும் உள்ளது. நட்சத்திர வனம் என்ற ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய மரங்கள் நடப்பட்டு சுற்றுப்புற சூழ்நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. பொதிகை இலவச போட்டித் தேர்வு போட்டி மையம் என்ற ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் நடத்தி அதில் எல்லா வகை போட்டித் தேர்வுக்குரிய லேட்டஸ்ட் புத்தகங்கள் அடங்கிய லைப்ரரியையும், அங்கு பயிற்சிக்கு வரும் மாணவர்களுக்கு இலவச உணவு, நூல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை பல்வேறு துறையைச் சேர்ந்த IAS, IPS அதிகாரிகள் உட்பட பயிற்சியாளர்கள் கொண்ட குழுக்களினால் பல பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. தினமும் சுற்றுப்புற மாணவர்கள் அந்த லைப்ரரியில் படிப்பதை காணலாம். இவ்வாறாக தான் பிறந்த புளியங்குடி ஊரை சுற்றியுள்ள கிராம மாணவர்கள் கல்வியில், போட்டித் தேர்வில் சிறந்து விளங்க அவர் அரும்பணி ஆற்றி வருகிறார்.